ஸ்ரீ முருகன் துணை. வடபழனி முருகன் துணை. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னை நகரின் முக்கியமான மற்றும் பிரபலமான முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் அதன் வரலாறு, ஆன்மீக சிறப்பு, பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் நிகழும் அதிசய அனுபவங்களால் தனித்துவம் பெற்றது. வடபழனி முருகன் கோவில் சுமார் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1890கள் தோற்றம் பெற்றதாக கருதப்படுகிறது. அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் இந்த கோவிலின் நிறுவனர். அவர் பழனி முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர். உடல்நலக் குறைவு காரணமாக பழனிக்கு செல்ல இயலாத நிலையில் தனது வீட்டிலேயே பழனி ஆண்டவரைப் போல ஒரு உருவத்தை வைத்து பூஜை செய்தார். அவரது பக்தி மற்றும் நம்பிக்கையால் நோய் குணமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் அந்த உருவமே மக்கள் வழிபடும் தெய்வமாக மாறி சிறிய குடிசை கோவிலாகத் தொடங்கி காலப்போக்கில் பெரிய ஆலயமாக வளர்ந்தது. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டன. இன்று இது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் முக்கிய கோவிலாக உள்ளது. இந்த கோவிலின் சிறப்புகள்: திருமணத்தடை நீக்கும் தலம். வடபழனி முருகனை வழிபட்டால் திருமண தாமதம் நீங்கும், மணவாழ்க்கை சிறக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. அதனால் தினமும் ஏராளமான திருமண ஆசீர்வாத வேண்டுதல்கள் நடக்கின்றன. கல்வி மற்றும் தொழில் வெற்றி. மாணவர்கள் தேர்வு வெற்றி, இளைஞர்கள் வேலை, தொழில் வளர்ச்சி வேண்டி வழிபடுவது வழக்கம். பழனி ஆண்டவர் வடிவம். மூலவர் தண்டாயுதபாணி பழனி முருகன் வடிவில் அருள்பாலிக்கிறார். இங்கு முருகன் இளமை திருமேனியுடன் காட்சி தருவது ஒரு தனிச்சிறப்பு. பஞ்சாமிர்த அபிஷேகம். பழனி போலவே இங்கும் பஞ்சாமிர்தம் மிக பிரசித்தம். அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. முருகனின் அருளால் ஏற்பட்ட அதிசயங்கள்: நோய் குணமடைதல், திருமண வாய்ப்பு, மன அமைதி, குடும்ப சாந்தி போன்ற அனுபவங்களை பக்தர்கள் அடிக்கடி பகிர்ந்து கொள்கிறார்கள். திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகள். முக்கிய திருவிழாக்கள்: தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, வைகாசி விசாகம். இந்த நாட்களில் கோவில் முழுவதும் பக்தர்களால் நிரம்பி வழியும். செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை நாட்களில் மிகச் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆன்மீக முக்கியத்துவம். வடபழனி முருகன் பக்தரின் மனவேதனைகளை நீக்கும் தெய்வம். உடனடி பலன் தரும் முருகன் என்று போற்றப்படுகிறார். நம்பிக்கையுடன் வேண்டினால் கண்டிப்பாக அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இந்த கோவிலின் உயிர். வடபழனி முருகன் கோவில் என்பது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. நம்பிக்கையின் சின்னம், அருளின் மையம், சென்னை மக்களின் ஆன்மீக அடையாளம். முருகன் மீது மனமார்ந்த பக்தியுடன் செல்லும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். ஓம் சரவணபவ. வடபழனி முருகன் கோவிலின் கட்டிடக்கலை. வடபழனி முருகன் கோவில் பாரம்பரிய திராவிட கோவில் கட்டிடக்கலை மற்றும் நவீன நகர கோவில் அமைப்பு இரண்டையும் ஒருங்கிணைத்த ஒரு சிறப்பான வடிவமாக விளங்குகிறது. சென்னை போன்ற நகர சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் ஆன்மீகத்தன்மையும் பாரம்பரிய அம்சங்களும் குன்றாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திராவிட கட்டிடக்கலை அம்சங்கள். ராஜகோபுரம். கோவிலின் நுழைவு வாயிலில் உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம் திராவிட கோவில் மரபின் அடையாளம். கோபுரத்தில் முருகன், வள்ளி, தெய்வானை, சிவன், பார்வதி, நவகிரகங்கள் போன்ற தெய்வ வடிவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. வண்ணமயமான சுதை சிற்பங்கள் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. மூலஸ்தானம். மூலவர் தண்டாயுதபாணி வடபழனி ஆண்டவர். பழனி முருகனைப் போலவே எளிமையான திருமேனி, அமைதியான முகப்பாவனை, ஆழ்ந்த தியான நிலை என்பவை பிரதான சிறப்புகள். கருவறை கருங்கல்லால் அமைக்கப்பட்டு ஆன்மீக அதிர்வலைகளை தக்கவைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருவறை முன்பாக உள்ள அர்த்த மண்டபம் வழிபாட்டிற்கு ஏற்றவாறு அகலமாக உள்ளது. மகா மண்டபம். பக்தர்கள் கூடி அமர்ந்து வழிபடுவதற்காக பெரிய மகா மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத் தூண்களில் யாழி, சிங்கம், புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒலி எதிரொலி குறைவு வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் மந்திர ஒலிகள் தெளிவாக ஒலிக்கின்றன. பக்தர்கள் பிரதட்சிணம் செய்ய ஏற்ற வகையில் சுத்தமாகவும் விசாலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. உபதெய்வ சந்நிதிகள்.
கோவில் வளாகத்திற்குள் பல உபதெய்வ சந்நிதிகள் உள்ளன. விநாயகர், வள்ளி, தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், துர்க்கை அம்மன். இந்த அமைப்பு ஒரே கோவிலில் அனைத்து தெய்வங்களையும் வழிபட முடியும் என்ற ஆன்மீக கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது. நவீன வசதிகளுடன் பாரம்பரியம். இடப்பற்றாக்குறை உள்ள நகர சூழலுக்கு ஏற்ற வகையில் அடுக்குமாடி போன்ற அமைப்பு, பக்தர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வழித்தடங்கள், பாதுகாப்பு மற்றும் நிர்வாக வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் கோவில் புனிதத்தை குலைக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்களும் ஓவியங்களும். சுவர்களில் முருகன் புராண காட்சிகள், கந்த புராண சம்பவங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. அபிஷேக காலங்களில் தெய்வ அலங்காரம் கோவிலின் அழகை பல மடங்கு உயர்த்துகிறது. ஆன்மீக கட்டிடக் கருத்து. கோவிலின் கட்டிட அமைப்பு மன அமைதியை தரும் வகையில், தியானத்திற்கு உகந்த சூழலை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருவறை முதல் ராஜகோபுரம் வரை உள்ள அமைப்பு மனிதன், ஆன்மா, பரம்பொருள் என்ற பயணத்தை குறிக்கிறது. வடபழனி முருகன் கோவிலின் கட்டிடக்கலை என்பது அழகுக்காக அல்ல, ஆன்மீக உணர்வை எழுப்ப, பக்தர்களை தெய்வத்துடன் இணைக்க உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக வடிவமைப்பு. மலைமேல் அமர்ந்தவனே, மனதில் அமர்ந்தவனும் நீயே. வடபழனி முருகன் கோவிலில் உள்ள சிற்பங்களின் அர்த்தம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. வடபழனி முருகன் கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் எல்லாம் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல, ஆன்மீக தத்துவங்கள், புராண செய்திகள், மனித வாழ்க்கை வழிகாட்டுதல் என்பவற்றை உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மூலவர் தண்டாயுதபாணி. வடிவ அர்த்தம் என்பது தண்டம், வேல், அகங்காரம், அறியாமை, பாவம் ஆகியவற்றை அழிக்கும் ஞான ஆயுதம். ஆன்மா என்றும் இளமையானது என்பதை குறிக்கும். அமைதியான முகப்பாவனை, உள அமைதி மற்றும் தியான நிலை. ஞானமடைந்தவன் கோபமில்லாமல் அமைதியாக இருப்பான் என்ற உண்மையை சுட்டுகிறது. விநாயகர் சிற்பம். ஆரம்பத்தின் அர்த்தம்: யானைத்தலை, ஞானம். பெரிய காதுகள், அதிகம் கேட்க வேண்டும். சிறிய வாய், குறைவாக பேச வேண்டும். உடைந்த தந்தம், தியாகம். எந்த காரியத்தையும் ஞானத்துடன், தடை இல்லாமல் தொடங்க வேண்டும். வள்ளி சிற்பம். இயற்கை, அன்பு, மனமுருகல். மனித காதலை குறிக்கும். தெய்வ அருள், ஒழுக்கம், விதி. தெய்வீக திருவனத்தை சுட்டுகிறது. மனித முயற்சி வள்ளி, தெய்வ அருள் தெய்வானை. இரண்டும் சேர்ந்தால்தான் முழு வாழ்க்கை நிறைவு பெறும். யாழி, சிங்கம் போன்ற தூண் சிற்பங்கள். யாழி என்பது சிங்கம், யானை, புலி ஆகியவற்றின் கலவை. கோவில்களை தீய சக்திகளிலிருந்து காக்கும் தெய்வீக காவலன். கோவிலுக்குள் நுழையும்போது தீய எண்ணங்கள் வெளியே நிற்க வேண்டும். நவகிரக சிற்பங்கள். ஒவ்வொரு கிரகமும் மனிதனின் கர்ம விளைவுகளை வழங்கும் அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் முருகன், சிவன் போன்ற இஷ்ட தெய்வ வழிபாடு கிரகதோஷங்களை தளர்த்தும். பக்தி கர்மத்தை வெல்லும். துர்க்கை அம்மன் சிற்பம். மகிஷாசுர வதம் செய்த கரணம். அசுரன் மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரின் சக்தியும் ஒன்றாகி துர்க்கை தோன்றினாள். அவள் மகிஷாசுரனை வதம் செய்தாள். பெண் சக்தி பாதுகாப்பு மட்டுமல்ல, அழிக்கும் சக்தியும் கொண்டது. முழு சிற்ப தத்துவம். இந்த அனைத்து சிற்பங்களும் சேர்ந்து சொல்வது ஒன்று: தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் ஞானமும் பக்தியும் இறுதியில் வெல்லும். வடபழனி முருகன் கோவிலில் ஒரு சிற்பத்தையும் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒரு கதை, ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு ஆன்மீக உண்மை. கல் பேசும், கதை சொல்லும், பக்தன் கேட்டால் ஞானம் தரும். முருகா போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி.